அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு பிரியமான பொருளிலிருந்து நீங்கள் தானமாக செலவு செய்யாதவரை நிச்சயமாக நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள். நீங்கள் எதை தானம் செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான். இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் அருளப்படுவதற்கு முன்னர் எல்லா உணவும் ஆகுமானதாகவே இருந்தது. எனினும் இஸ்ராயேல் தனக்கு விலக்கிக் கொண்டவற்றை தவிர ஆகவே இதற்கு மாறாக கூறும் யூதர்களை நோக்கி நபியை கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து ஓதி காண்பியுங்கள். இதற்கு பின்னரும் எவரேனும் அல்லாஹ்வின் மீது கற்பனையாக பொய் கூறினால் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவர். நபியே கூறுவீராக, இவற்றை பற்றி அல்லாஹ் கூறியவைதான் முற்றிலும் உண்மை. ஆகவே நம்பிக்கையாளர்களே, இவர்களை புறக்கணித்துவிட்டு நேரான வழியில் சென்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தையே பின்பற்றுங்கள். அவர் இணை வைத்து வணங்குபவராக இருக்கவில்லை. இவ்வுலகில் இறைவனை வணங்குவதற்கென மனிதர்களுக்கு அமைக்கப்பட்ட ஆலயங்களில் முதன்மையானது நிச்சயமாக மக்காவில் இருப்பதுதான். அது மிக பாக்கியமுள்ளதாகவும் உலகத்தாருக்கு நேரான வழியை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதில் தெளிவான அத்தாட்சிகளும் இருக்கின்றன. இப்ராஹிம் தொழுகைக்காக நின்ற இடமும் இருக்கிறது. எவர் அதில் நுழைகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்று அச்சமற்றவராகி விடுகிறார். ஆகவே எவர்கள் அங்கு பிரயாணம் செய்ய சக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும். எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுக்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தாரின் தேவையற்றவனாவான். நபியே கூறுவீராக, வேதத்தையுடையவர்களே, அல்லாஹ்வின் வசனங்களை நீங்கள் ஏன் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாஹோ நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் சாட்சியாவான். மேலும் கூறுவீராக, வேதத்தையுடையவர்களே, அல்லாஹ்வின் பாதையை விட்டும் நம்பிக்கையாளர்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? அது உண்மைதான் என்று நீங்கள் சாட்சி கூறிக்கொண்டே அதை கோணலாக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பராமுகமாய் இல்லை. நம்பிக்கையாளர்களே, வேதத்தையுடையவர்களில் உள்ள ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்கு பின் உங்களை அவர்கள் நிராகரிப்பவர்களாக மாற்றிவிடுவார்கள்.